பேக் டு லைட்னிங் பிளேயர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து கிரானி சாப்டர் 2 என்ன ஸ்கிப் பண்ண போகிறோம், டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். மறந்துட்டேன், போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ வந்து குவாலிட்டி ஹைலைட்ஸ் சரி ஓகே. இப்போ ஈஸி மோடில் தான் மிஸ் ஆகும். கிரானி வந்து 2 பேரும் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கணும். டே 1 வந்துச்சு ஃபாஸ்ட்டாவா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, போன தடவை வந்து நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கே வந்து ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சுங்க, என்ன பண்ணுறது. சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக போய் கீழே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஸ்டக் ஆகுதுங்க, ஸ்டக் ஆகுது. நான் போன வீடியோ சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டக் ஆகுது. கீழே அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் இருக்குது, சூப்பர். இப்போ நம்ம தேவையே இல்லை, தேவையில்லாத ஒரு பொருளை கொடுத்து ஓகே. கிழவன் கிழவி வரல. வரானுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, நல்லாவே கேட்குது. வா 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 இந்த மொட்டையா, வா மொட்டையா மொட்டையா ஏதோ இருக்கான்னு செக் பண்ணிப்போம் அடிக்கடி. நாங்கள் சொட்டையை காணுவோம், வரலன்னா செம்ம கடுப்பாயிடுவேன். கரெக்டாக நம்ம திரும்பும் போது அந்த டைமில் வந்துடும். பார்த்துட்டான்டா. இருங்க இருங்க இருங்க, இப்போ வந்து பதட்டத்திலே விளாட்றேன் நான். மட்டும் சுட்டம் வந்துச்சுன்னா செம்ம கடுப்பாயிடுவேன். அன்வான்டட் யாரும் வந்துடக்கூடாதுங்க. யாரும் இல்லை. போட்கி கரெக்டாக எந்தெந்த எஸ்கேப் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே கிடைக்குது நம்மளுக்கு. பேர்லாக் வெப்பன் சூப்பர். ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுவோம், சுட்டாங்க சமைக்குதுங்க, கண்குள்ளா காட்சி. சொட்ட சமையல் வருக வருக என்று வர வைக்கிறோம், சொட்ட சமையல். ஓகே, இங்கே எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. மேலே கொடுத்துட்டீங்களா பொருள், இனி எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. ஐநோ வெரி வெல். ஃபாஸ்ட்டாக போய் வெப்பன் எடுக்கணும். இந்த சொட்டை வேறு மேலே தான் இருக்குது. ஸ்பார்க் ஃப்ளக். சரி, இந்த போட் எஸ்கேப் தான் அதில் ஈஸியாக இருக்கும். ஓ, கிரானி வாசிக்குதா பாடுறா. பார்த்துருச்சு. அது வாசித்ததை பார்த்தோன்னே நான் வந்து அதுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக ஆயிடுச்சு கிரானிக்கு. நீ ஒளிஞ்சு இப்போ வந்தாலும் வந்துடுவானுங்க. காணோம் யாரையும். ஏய் போச்சா, ஃபஸ்ட்டே ஒரு கிக்கு, சூப்பர். இன்னும் ஒரு பொருள் கூட உருப்படியே தெரில. வெப்பன் கீ தான் எடுத்தோம், அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. என்ன பொறாமையோ. ஓகே, டே 2வாவது நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். ஓகே, நான் அந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குங்க இல்லையா, அதனால் இப்போ 2 சவுண்டு போட்டு போயிடுவோம். இப்போ 2 பேரோட காதில் நச்சுன்னு விழுந்துருக்கு சவுண்டு. வந்துட்டானுங்க. ஏன் மொட்டை சொட்ட வா வா வா. மேலே போய் வெப்பன் கீ எடுத்துட வேண்டியதான்.
பொறுமையாக விட்டு நடிச்சு பொறுமையாக போகணும். நோ அவசரம், நோ பயம். நம்ம பயந்தால் தான் சொட்டை முட்டை அடிக்க வரானுங்க. ஐயோ, ஃபஸ்ட் ஃப்ளோர் வர போகணுமே இதை முடிச்சுட்டு. ஆத்தாடி என்ன இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க. அவ்வளோதான், அங்கே சைல்டு சத்தம் போட்டு விட்டுருச்சா, இனி அவ்வளோதான், கண்டுக்கவே மாட்டானுங்க. இங்கே மட்டும் வரும். வா 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 வா. I'm waiting for you guys. I'm always respect you guys. மொக்க பார்த்துட்டோம். சூப்பர் சூப்பர். ஜாலி. செக்யூரிட்டிக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய இது. ஷார்ட் கன் பாட்டு எடுத்தால் தான் வந்து நம்ம புல்லட்லாம் வருது. எனக்கே இது இப்போ தான் தெரியுது. சந்தோஷம். சேஃப்டி இங்கே இருக்குது, அதை விடுங்க. மேலே போய் என்ன நல்லாயிருக்கும் இந்த டைமில் வேகமாக கீழே எடுத்து போட்டுருவோம். இப்போ தான் இந்த ரெண்டுங்க வந்தால் கூட தப்பிக்க முடியும் கரெக்டாக. ஸ்டேரிங் எந்தெந்த எஸ்கேப் பண்ணுறோமோ கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க கொடுத்து. இங்கே ஏதாவது உருப்படியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இது சுத்தம். இது சுற்றுதுங்க. இப்படிலாம் கொடுத்தா எப்படி நம்ம ஜெயிக்கிறது இந்த கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு. ஓகே, எங்கள் 2 பேரும் வரலை, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் ரீஸ்பன் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். பேர்லாக் வேணும், இன்னும் ஏகப்பட்ட பொருள் வேணும். இதெல்லாம் பண்ணாமல் இவங்க வந்து இப்படி கொடுத்துட்ருக்காங்க. டோர் ஹேண்டில் சூப்பர். ஜாலியாக ஜிங்காலா எங்கே போடணும். டோர் ஹேண்டில் போட்டாச்சு. நல்ல பொருள் தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மேலே 2 கன் பாட்டுச்சு, ஆமோ இருக்கு. இங்கே நம்ம செக் பண்ணவே இல்லை. என்ன ஒரு சோதனை. இங்கே தான் வந்து உருப்படியாக கொடுத்துருப்பாங்க கொடுக்கறதா இருந்தால். ஆனால் க்ரோபார் கிடச்சா நல்லாயிருக்கும். பாவி கேஸ் சிலிண்டர் கொடுத்து வச்சுருக்கானுங்க. யாருக்கு வேணும்? இந்த 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துப்போம். எங்கேயுமே இல்லைன்னா எங்கே இருப்பீங்க? சைல்டு சத்தம் போட்டுருச்சுங்க. என்ன பண்ணுவோம், இதை எடுத்துகிட்டு போய் வழிவிடு அண்ணன் வர வழிவிடு. இப்படி படுத்துட்டு இருந்தா எப்படி? தலிப்ப சும்மா வந்து கடுப்பேற்றிக்கிட்டு உருப்படியாக எதுவுமே கொடுக்காம கடுப்பேற்றிட்டு இருக்கணுங்க. என்னங்க இது கடுப்பாக போயிட்டுருக்கு. ஓகே, மேலே போய் இந்த 2 பேத்தையும் சுட்டு விட்டோமா. இப்போ வந்து மீட் எடுத்துகிட்டு இங்கே இருக்குது பார்த்துட்டோம். அதை மீட் எடுத்து விட்டு என்ன பண்ண கொடுத்து மறந்துச்சு. ஓகே, ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ வந்து மீட் எடுத்துகிட்டு அந்த சைடு போயிடுவோம். இந்த சைடு அந்த பாத்ரூம் வழியாக நம்ம இதை போட்டுருவோம். ஓகேங்களா? இதை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த 2 பேரும் வந்ததுக்கப்புறம் பாய் என்னடா ஆசையாக வந்தேன் எடுக்கலான்னு.
இங்கே தான் இருக்கும். நம்ம டோன்ட் வரி. போ 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 சட்டை மட்டும் வந்துட்டு போகிறீங்க. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து ஸ்டன் கன் இருக்குது. எவ்வளோ தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டெட். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து அவனும் யூடியூப் சேனலில் தான் வச்சுருக்கான். அவன் பேர் ஹரி கேமிங் தமிழ். நானும் வைக்கிறதுன்னு தெரில எனக்கு. சரி, நான் தான் வச்சிட்டேன்ல. நான் அதுக்கு லூஸ் மாதிரி விளையாடிட்டுருக்கேன். ஹெலிகாப்டருக்கு வேணவே வேணாம். ஏன்னா என்னை எந்தெந்த எஸ்கேப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் அந்தந்த எஸ்கேப்பு கரெக்டாக மீட்டை சாப்பிட்றதுக்குள்ளே குரோபார். ஆமாம், இதில் தான் யூஸ்ஃபுல்லாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல நம்பிக்கை இருக்குது. குரோபார் நம்பிக்கை அங்கே இருக்க தெரியுமா? குரோபாரை நம்பினால் கைவிடப்படாது. இங்கே வந்து உருப்படியா ஏதாவது சந்தோஷம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நம்மளுக்கு தேவையே படாது. நம்மக்கிட்ட வந்து எப்போ ஆமோஸ்லாம் தீர்ந்து நம்ம எப்போ ரொம்ப மோசமான நிலமையில இருக்குமோ அப்போ இப்போ வந்து கிராண்ட்பா வருவாங்க. எனக்கு தெரியும். இப்போ வந்து கண்டிப்பாக வருவாங்க. நல்ல வேலை வரல. நம்ம நினச்ச மாதிரி நம்மளாம் நெகட்டிவாக நினைக்கிறோம். ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு ஓடுறா. ஐயோ, அந்த எலும்பு நுறுங்குற சத்தம் வேறு. அடுத்து குரோபார் வச்சு நம்ம இன்னும் ஒரு முக்கியமான வேலையும் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி முக்கியம்? கிராணி ஓடுறா. துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. ரொம்ப கஷ்டம் இங்கிட்ட தப்பிக்கிறது. இப்போ 2 பேருக்கு அதில் நச்சுன்னு விழுவும். இப்போ இங்கே வர கேப்பில் செகண்ட் ஃப்ளோர் போய் ஐயோ பிளானை போட்டாங்கடா. பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டானுங்க. நீ கிளவி வருமா? கிளவி வந்தால் அவ்வளோதான். அதுக்காக இந்த கிளவனாவது பரவாயில்லைங்க. கிளவி ரொம்ப உஷாராக இருக்குது. போகும்போது வந்து அடிச்சிடும் பாருங்களேன் கிளவி. பார்த்துட்டாங்க. எப்படி பார்க்காமே பார்த்துருமா நடிக்கிறேன் பாருங்களேன். அடுத்து நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கிளவி இருக்குமோ? கிளவி என்னமோ வரத்துக்குள்ள ரோபர் எடுத்து பாய். Don't worry. பார்த்துப்போம். எனக்கு வேற வாய்ஸ் கொடுக்கறதே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. கிளவி இருக்குமோ? இல்லை. நினச்ச மாதிரியே கிளவி இல்லை. இப்படி சொல்லும் போது எங்கேயாவது டப்புன்னு வந்து அடிக்கும். சிரிக்குதுங்க கிளவி குரல் கேட்டாலே பார்க்கல போல இருக்குங்க. கிளவி கண்ணு தெரியாது இல்லை.
ஸோ தட் டிடன்ட் see. நம்மலாம் யார் பாருங்க, ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கு. நம்ம மாட்டோமா ட்ராப்லாம் போய் வேணா மாட்டிக்கிட்டு. நான் அந்த வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கட் பண்ண முடியல. சந்தோஷம். இப்படி தான் இருக்கணும். கிளையும் வருவான், கிளவியை போட்டா. சாரி கைஸ், எனக்கு கிராணி வந்து அடிச்சிருச்சு. நான் கிட்ட ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது வந்து அடிச்சிருச்சு. சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து டீ குடிக்க போயிட்டு வந்துடுறேன். கூப்பிட்றாங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 2 சத்தம் போட்டு விட்டு சவுண்டு வரல. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் அந்த 2 பேரும் ஐயோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டானுங்க. சந்தோஷம். எங்கே அந்த கிளவி? நானும் அருமையாக வந்து கிளவி. வருது வருது, வா வா வா. என்னடா இது காணோம்? இங்கே தான் இருக்கா. இன்னும் பேட்லாக்கி கட்டிங் பிளேயர்ஸ் இருந்தால் நம்ம successfully you can complete the game. Successfully. Success. மண்டலம் வர அரிக்குதுங்க. அடுத்து எங்கெங்கெல்லாம் போய் தேரலான்னு இங்கே எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. கம் கிராணி போடு. யாருக்கிட்ட? எல்லாம் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. எல்லாமே கிடச்சிருச்சு. ஹோம் ஷாப். ஓகே இப்போ வந்து போட் ஸ்டேரிங்கா வாய்ப்பு தேவையில்லை, வாய்ப்பில்லைங்கிறேன். இங்கே வந்து இது வேணும், அது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். திருப்பி வந்து கட்டிட்டு இருக்காங்க. என்ன விழுந்துட்டே இருக்கும், கடுப்பாக இருக்கும். நம்ம கிச்சனில் நிறைய இடம் தேரலைங்க. அங்கே ஏதாவது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. போட் கீ வி டோன்ட் நீட். என்ன அடுத்து எங்கெங்க போய் தேடுறது? அடுத்து நம்மளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான வேலை எதுன்னு தெரியுமோ? எனக்கு எது இல்லை. சரி ஓகேங்க, இப்போ வந்து நான் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். கட் பண்ண முடியாது. கட் பண்ணால் நீங்கள் கட் பண்ண முடியாது. தட்ஸ் இன்க்ரெடிபிள். திரும்ப எங்கெங்கெல்லாம் போய் தேடணும், அங்கெல்லாம் போய் தேடிடலாம். கடுப்பார்க். இங்கே ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் இருக்குது. இது நம்மளுக்கு வேணாம். இதுவும் நம்மளுக்கு வேணாம். இது இங்கே இருக்கு ஒன்று. வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். பாத்ரூமில் இருக்கும். டாய்லெட் மறந்தே போயிட்டோம். டாய்லெட் இட் வாஸ் இந்த டாய்லெட். ஐ திங்க் இல்லை, டெஃபினட்டாக அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. தட்டி விட்டுட்டு வருமே. வாட்? காணோம். எங்கே போயிருக்கும்? டயர்ட் ஆகிட்டேங்க தேடி. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் தேடி.
சும்மாவே சுற்றிட்டு இருக்கோங்க. எங்கே போகிறதுனே தெரில. எடுத்து கட்டிங் பிளேஸ் சுப்பா சாமி. போட்டு வேறு லெவல் கட்டிங் பிளேயர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. செக் பண்ணவே இல்லை நினைக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்து என்ன? பேட்லாக்கா? வாங்க சார் பேட்லாக். ஸ்லெண்டர் மேன் இங்கே தான் இருப்பான். வேறு லெவல். பேட்லாக் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. பேட்லாக்கு போ. அவ்வளோதான். நம்ம எஸ்கேப்டு. பேட்லாக் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே போட்டு வச்சுப்போம். என்ன இது எல்லாம் கிடச்சிட்டே இருக்கு. இங்கே வேணாம், இங்கே போட்டு வச்சுப்போம். என்ன இது வீடியோ ரெக்கார்டு வேறு செம்ம. வேறு லெவல். இதே மாதிரி எல்லாம் கிடச்சிருச்சு. செம்ம. பேட்லாக் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேயர்ஸே நம்மளுக்கு கிடைக்கல பார்த்தீங்களா? இப்போ கிடச்சிருச்சு, எல்லாம் கிடச்சிருச்சு. கிராண்ட்பா செக். சிசிடிவியா? செக் பண்ணு. நான் ஏன் அப்படி வரப்போ அவ்வளோதாங்க. இனி நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே 2 பேர் போன உடனே, இந்த 2 மக்குங்களும் போன உடனே அடுத்து நம்ம கிளம்பிட வேண்டியதான். சாரி கைஸ், இன்னொரு தடவை கிராணி அடிச்சிருச்சு. ஆனால் கன்ஃபார்மாக இந்த தடவை நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அது மட்டும் நல்லா தெரியும். இருங்க. அதான் இப்போ வந்து மொட்டை வந்துட்டான். இப்போ சொட்டை மட்டும் வரணும் நம்மளுக்கு இன்னும். வந்துரு. வா. அவ்வளோதாங்க, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இது எவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வீடியோஸ்லாம் போடுவீங்க, அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. செம்ம சந்தோஷமாக இருக்குது. கிராணி வா. நான் வீட்டை விட்டு தப்பிச்சிட்டேன்னு போய் சொல்லிக்கோ எல்லாத்துக்கிட்டையும். போ, தப்பிச்சிட்டோம் நம்ம. அவ்வளோதாங்க, தப்பிச்சே போயிட்டோம் வெளில அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். எங்கே அந்த 2 பேர் மூஞ்ச காணோம்? காமி மூஞ்ச காமி. அவ்வளோதாங்க, வீட்டை விட்டு தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிட்டோம். ஜாலி. இந்த எண்டு எப்போ இருந்தால் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கைஸ். இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்து என்ன வீடியோ போட போகிறோன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஜாலியாக, அந்த வீடியோவும் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய கட்ஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்த மாதிரி இந்த வீடியோ வரல, அது மட்டும் நல்லா தெரியும். இந்த தடவை நல்லா எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது. நீங்கள் அடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், வணக்கம்.